கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே பமில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து காண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து காண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ஓ பரபரா, ஓ பிரபரா, ஓ பராரி பரபரா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே. ரகரகரா ரபரபரா ரிப்பரா ரிவசபரா. சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஓ பரபரா ஒரே பரரா அப்பராரி வசபரா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமயம் பலனாம். தோத்திரமாம் கனமாம் வல்லமயம் பலனாம். மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட், மரியாள் பிரைஸ்லாட். புதுதாக ஒருத்தரை பார்க்கிறேன், அது யாருன்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. ரைட், கர்த்தர் நல்லவர், அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். டானியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரைஸ்லாட். இப்ப நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:15. லவோதிக்காவில் இருக்கிற சகோதரர்களையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்க. லவோதிக்கா பொறுத்து நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு, வெளிப்படுத்த வச்சு. சகோதரையும் நிம்பாவையும். இந்த நிம்பாங்கிறது ஒரு புது பேர். இந்த நிம்பாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா NYMPHA, நிம்பா. இந்த நிம்பா ஒரு பெண்பால். பெண்பால். மாரியப்பன், மாரி அம்மாள். மாரியம்மாள் யாரு? பெண்பால். மாரியப்பன் ஆண்பால். இங்க நிம்பால்ங்கிறதுக்கு ஆண்பாலுக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் சொன்னா வேணா எழுதிக்கணும். NYMPHAS. PHAS போட்டா அது ஆண்பால். நிம்பா பெண்பால். சரி, இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பார்க்க இருக்கிறோம். அவன் வீட்டிலே கூடி இருக்கிற சபை வாழ்த்துங்க. வீட்டிலே கூடி இருக்கிற சபையை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். வீட்டிலே கூடி இருக்கிற சபை. அவுட்ஸ்டாண்டிங். இதை குறித்து எப்படி அழகா சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க.
நீங்களும் அந்த அக்காவும் அங்கே ஒரு சகோதரியை சொல்றேன், அங்கே சொல்லலை. அந்த அக்காட்ட நீங்க ரொம்ப நேரம் பேசுவீங்க, அவங்களும் உங்க வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு ஜனமா இருப்பாங்க. நீங்க அவங்கள அக்கா நீங்க எங்க ஆலயத்துக்கு வாங்கினா வரமாட்டாங்க, அங்க வேற மதம் இல்லை அப்படின்னு. ஆனா எங்க வீட்டுல எனக்கு ஜெபம் நடக்குது, எங்க வீட்டுக்கு வாங்கினா உடனே வந்துடுவாங்க. அக்கா வீட்டு தானே, நான் வரேன் இல்லை, ஆனா ஜெபம் நடக்குது, அப்படி சேர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கும் மேக்சிமம் வீட்டு சபை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகாசி. என்னுடைய அத்தை, எங்க அப்பாவுடைய தங்கச்சி, அவங்க சொல்லுவாங்க சிவகாசியில மேக்சிமம் வீட்டு சபைகள் நடக்கணும். அவங்க வெளிப்புறமாக பார்த்தா இந்துக்குமார் இருப்பாங்க, அவங்க கணவன்களுக்கு நல்லா தெரியும் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. எங்க அத்தா சொல்லுவாங்க, திடீர்னு அவங்க ஆபீஸ்ல ஒரு ரெய்டு வரணும், உடனே சொல்லுவாங்க, அம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா, பேப்பர் சிக்கிச்சுன்னா நாங்க ரோட்ல நிக்கிறோம், இந்த ஆண்டவர் எங்களுக்கு ஆபத்துக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுவாங்க. இன்னும் அந்த அக்கா மரங்களும் சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அவர் சொல்லுவாராம், அவங்க போயிட்டாங்க, பேப்பர் அவங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி உடனே அவர் ஒரு காணிக்கை கொடுப்பாரு. வீட்டு ஜெபங்கிறது அவ்வளவு முக்கியம், இன்னைக்கு அது இருக்குது. சரி, அப்ப அந்த வீட்டு ஜெப சபைங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சபை திருமண வசனத்தை வாசிக்கிட்டா 15, அவன் வீட்டிலே கூடி இருக்கிற சபை. சபை தான் நம்முடைய செய்தி. முதலாக சபைங்கிறது ஆண்டவர் சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரத்துல சபைன்னு சொன்ன உடனே அங்க என்ன நடக்குன்னா ஒரு 16, 18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளும். சபை பாதாளம். எப்பவுமே என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ ஒரு பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனை நீங்க ஆண்டவரோட கூட இருந்து 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 அவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஆனா ஒரு டைம் இருக்கு. இப்ப நீ பேதுரு இந்த கல்லின் மேல், இது பேதுருங்கிற கல் கிடையாது, அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அது என்ன வெளிப்பாடுன்னா 16 வசனம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த வெளிப்பாட்டு மேலதான் அந்த சபையை கட்டுகிறார். அந்த சபையின் உடனே பாதாளத்தின் வாசல்கள் ட்ரைபனும் அதால மேற்கொள்ள முடியாது. சரி, இந்த சபைக்குள்ள என்ன நடக்கணும் அங்கிறத நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கணும். சபைங்கிறது இன்னைக்கு சபை போய் 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 என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னைய பார்க்கறதுக்கு ஒரு தி பெந்தேகோஸ்ட், அது எங்க இருக்கு நான் சொல்றேன், பாண்டியனார்ல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பைபாஸ் ரோட்ல இருக்கு. அங்க இருக்கிற ஒரு விசுவாசி என்ற ரொம்ப சோகமா வந்தார். உங்கள்கிட்ட நான் சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் டாக்டர். சரி சொல்லு. அவருடைய பையனுக்கு திருமணம் ஆச்சு, கிறிஸ்தவ பொண்ணு, அவங்க அப்பா ஊழியக்காரர். ஆனா இந்த டினாமினேஷன் இல்லாம வேற ஒரு டினாமினேஷன் அவர் பொண்ணு அடிச்சார். அதனால பாஸ்டர் அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரான், நான் உங்களை 6 மாசத்துக்கு சபையை விட்டு தள்ளி வச்சிருவேன். இந்த கிராமத்தில் வச்சு அவங்க தள்ளி வச்சிருக்கேன். அதுமே அது தள்ளி வைக்கிறது கேட்டேன். சார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆலயத்துக்கு வரலாம், ஆனா நாங்க அப்பம் பெற்றதுல எங்களுக்கு பாகம் கிடையாது. ஐக்கியம் வந்தாலும் நாங்க பங்கு கொள்ளக்கூடாது. நம்பர் 1, தசமமாக எங்க கையில இருந்து வாங்க மாட்டாங்க. நம்பர் 3, வீட்டுல சந்திக்க வர மாட்டாங்க. இந்த 3 உங்களுக்கு கிடையாது. சரி, என்ன பண்றது? 6 மாசம் போயிருச்சு. 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு நாங்க செய்திடலாமா, நாங்க ஐக்கியம் வந்தல அப்பம் பெற்றத பங்கு கொள்ளலாமான்னா அடுத்த கண்டிஷன், நீங்க மீசையை எடுத்துட்டு வந்தா தான் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். மீசையோட நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, பாஸ்டர் சொல்லிட்டாங்க. எங்கிட்ட கேட்டா நாங்க என்ன செய்வோம், எங்க ஆலயத்துக்கு வாங்க, ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி ஏன் கூட வாங்க, உங்க சபைக்கு வாங்க. எனக்கு எங்க தெரிய வந்தீங்க. இந்த சபைக்குள்ள எப்படி சாத்தான் புது புது நூதனமான கண்டிஷனை போடுறா பாத்தீங்களா. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு எங்க நடக்குதுன்னா பெந்தேகோஸ்து சபைக்குள்ள நடக்குது. சரி, எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல சபைக்குள்ள யார் இருக்காங்க நான் காட்டுறேன். சபைக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், ஒரு கூட்டம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவனுக்கு பரிசுத்தம்னா தெரியும்.
எப்படி அவங்க பரிசுத்தமாக உங்களுக்கு தெரியும். இரண்டாவது, பரிசுத்தவங்களாக பரிசுத்தவங்களாக இவங்க குரோத்ல இருக்காங்க. மூணாவது, தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்கும் தொழுது கொள்ளுகிறான். தொழுது கொள்ளும் உள்ள சபைகளை தொழுது கொள்ளாம ஆண்டவர். இவங்க போடுற கண்டிஷன்லாம் கேட்டா எனக்குலாம் தலை சுத்துது. அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, சார் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்ட்டு 4 நாள் நாங்க அதை அட்டன் பண்ணிட்டு தான் எங்களுக்கு ராபோஜனம் கிடைக்கும். அவரே என்கிட்ட கேட்கிறாரு, என்ன சார் இருக்கிறது பெந்தைகோஸ்து சபை, இவங்க என்னத்த சார் பாவம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. என்னத்த பாவம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 4 நாள் எல்லாரும் சுத்திகரிப்புல இருந்து சுத்திகரிச்சுட்டு தான் நீங்க என்ன செய்யணும் அங்க வரணும். பாத்தீங்களா, அங்க எதெல்லாம் போடுற கண்டிஷன் அதுக்கு சம்பந்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளும். அப்ப சபைக்குள்ள வந்தாச்சுன்னா 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒன்னு பரிசுத்தம் ஆக்கப்பட்டார்கள், இன்னொன்னு குரோத்ல இருக்காங்க. சரி, இது அவங்க உள்ள இருந்து செய்யக்கூடிய காரியம். ரைட். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 33வது வசனத்துல, சரி 30 சாரி, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கள் பட்டிருந்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மேன்மை பாராட்டுறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அநேகர் நாங்க பெந்தைகோஸ்து சபை மக்கள், நாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு தான் நாங்க வருவோம். நான் போட்டிருக்க சட்டையெல்லாம் பார்த்தோன்னா அடிச்சே துரத்தி விட்டுருக்காங்க. பூவா சட்டையை போட்டு உட்காந்துருக்கட்டும். அவங்க ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம மேன்மை பாராட்டுறது கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிற மாட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தாடி மீசை இருந்துச்சான்னு கேட்டேன். இருந்துச்சு சார், பைபிள் இருக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவரே ஒரு நாள் இந்த பெந்தைகோஸ்து சபையிட்ட வந்து எனக்கு அப்பம் கொடுங்க கேட்டானா, நோ நோ நோ, நீ தாடி மீசை வச்சிருக்கியா, நீ இயேசுதான் எனக்கு நல்லா தெரியும், ஆனா உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம். பக்கத்துல பார்பர் ஷாப் இருக்கு, அங்க போய் ஷேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்து வந்தானா ராபோஜனத்துல உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்க பாஸ்டர் சொல்லுவாருன்னு சொல்லி. இந்த மீசை நம்மளா வளர வைக்கிறோம், ஆண்டவர் வளர வைக்கிறார். பாருங்க, நம்ம மேன்மை பாராட்டுறோம். ஆண்டோடைய பிள்ளைங்க, எனக்கு சபை இருக்குது, எங்க சபையில போதகர் நான் போய் உலகால் போட்டானா எனக்கு அப்பத்தை கொடுப்பாரு, ரசத்தை கொடுப்பாரு. அந்த ஒரு மேன்மை பாராட்டுறது இருக்கணுமே ஒழிய சடங்காச்சாரத்துக்குள்ள நீங்க சிக்க கூடாது. நாங்க சிக்கல. சரி, அடுத்து சபைக்குள்ள என்ன நடந்துச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது மாதிரி அன்னைக்கு ஒரு காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணக்காரன் ஏழைங்கிற ஒரு பிரிவு இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20 நீங்கள் ஓரிடத்திலே கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒரு பசியா இருக்கிறான், ஒரு வெறியரா இருக்கிறான். சபைக்குள்ள வர்றாங்க, ராபோஜனத்தை பத்தி சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு பார்ட்டிஷன். இப்ப பெரிய பணக்காரன் ஒரு பெரிய கேரியரை தூக்கிட்டு அதுக்குள்ள பரோட்டா, பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் வச்சுக்கிட்டு அவுக் அவுக் சாப்பிடுறான். ஒரு ஏழை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், இப்படி பணக்காரனா இருக்காரு, நாங்க இப்படி ஏழையா இருக்கோமே அப்படின்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 11:28 இப்படி செய்யறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுவதற்கு அல்லவே. இப்ப ராபோஜனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கேரியர் வச்சு நல்லா அவுக் அவுக் அவுக்குன்னு சாப்பிடுறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையிலே அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துங்களே. நான் உங்களை சொல்லி, இல்லாதவர்கள் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐக்கியத்தை. ஒரு சின்ன சபையில இருக்கும், நமக்குள்ள ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. இத சொல்லிட்டு தான் பவுல் அந்த பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சத்தியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 26வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது பவுல் கிடையாது, அவுட் சைட்ல இருந்தாரு, சபையை அதுக்கப்புறம் துன்பப்படுத்த ஆரம்பிச்சார். ஆனா அவருக்கு கலாத்தியர் 1வது அதிகாரத்துல எனக்கு எல்லாமே இயேசுவே எனக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்றாரு. வசனத்தை காட்டுறேன். இது மனுஷங்கள் என்னை போதிக்கவில்லை, எனக்கு போதித்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசுவே எனக்கு போதித்தார். கலாத்தியர் 1வது அதிகாரம்
12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனிடத்திலே பெற்றதும் இல்லை, மனுஷனாலே கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்துறது நாம பார்க்கணும். நான் உங்களுக்கு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுத்தப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, நம்ம ஒரு பயபக்தியோடு இதை செய்யணும். எனக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இதை நம்ம செய்யணும். அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதுங்க நம்முடைய கிறிஸ்தவத்துல ரிச்சுவல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, சடங்காச்சரங்க. ஆனா இது ஒண்ணு இருக்குது, இது நம்ம ரெகுலரா நம்ம செய்து ஆகணும் அவரை நினைவு கூறுறதுக்கு. அதை விட்டுக்கிட்டு நீ மீச வச்சிருக்க, நீ தாடி வச்சிருக்க, நீ 4 நாள் சுற்றி இருக்கிற பங்கு கொள்ளல, அதனால ஒன்று கிடையாது இது நம்ம எல்லாம். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 இப்படி இருக்க, எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பாருங்க, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் வந்து குற்றமுள்ளவனா இருப்பான். பயபக்தியோடு செய்யணும், செய்யும்போது அவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சரி, பவுலுடைய பழைய வாழ்க்கையை பவுல் மறக்கவே இல்லை. எனக்கு என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி பாவத்தில் இருந்து எனக்கு நல்லா தெரியும். அதுபோல பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல, நான் அப்போஸ்தலரிலும் சிறியனா இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதுனாலே. சபைக்குள்ள வந்துட்டாரு, சபையை இவர்தான் கெட்டாரு, சபையில உள்ள இவர்தான் பலப்படுத்துகிறாரு. ஆனாலும் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதுனாலே. நான் உங்களுக்கு கணிச்சனே மத்திய 16வது அதிகாரத்துல 18வது வசனத்துல, பேதுருவே உன் மேல இந்த பேதுங்கிற கல் மேல இந்த சபையை கட்டு பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. இதுதான் பாதாளத்தின் வாசல். யார் மூலமா வந்துச்சுன்னா சவுல் மூலமா வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ஒன்னேவே நான் பிடிச்சு போட்டுட்டேன் அப்படின்ட்டார். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெறுவதற்கு பாத்திரம், ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. எல்லாம் ரைட்டு தாயா, ஆனா எனக்கு அந்த கிருபையை மாத்திரம் நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பலவீனத்துல அவருடைய பலனை கொடுத்து சபைக்குள்ள வைத்திருந்து உங்களை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அடுத்து பாருங்க, அவர் எனக்கு அளிருள்ள கிருபையை நான் விருதாக்கவில்லை, அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னோட கூட இருக்க தேவ கிருபையை அப்படி செய்தது. அவருடைய பிரிதான கிருபை நான் திரும்ப எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறேன். நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க வியாழக்கிழமை எனக்கு தெரியும், வியாழக்கிழமை என்னன்னா உங்களுக்கு நான் ஒரு செய்தி ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. டன். எப்ப இந்த 7:25 வருது சாயங்காலம் இந்த உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தேவ கிருபையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிரச்சனை. பாருங்க, பழைய பலவீனத்தை தைரியமாக ஒற்றுக்கொள்கிறார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும். 1:13, எதனாலே மற்ற சபைகளுக்கு, சரி, கலாத்தியர் 1:13, நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது, ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி அவர் எப்படி தன்னுடைய பலவீனத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நடவடிக்கை குறித்து கேள்விப்பட்டீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாலாக்கி. ஏன் பாலாக்குனேங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு RSS, BJP, ஆண்டவர் அறியாத மக்கள் ஒரு சபையை அழிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு வர கேட்டுக்கோங்க, ஒரு சபையை உங்களால தொட முடியாது. காரணம், விசேஷமான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். என் ஜனத்தாரு 14 கலாத்தியர் 1:14, என் ஜனத்தாரிலே நான் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூதமாக்கள் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரியத்திலே மிகவும் பக்தி வைராக்கியம் உண்டு. பக்தி வைராக்கியம்னா எனக்கு என்ன புரியலன்னா, உபாகமம் 7வது அதிகாரத்துல தேவனாய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நீ புதுசா இயேசுன ஒரு ஆள மனுஷனை கொண்டு அதை சிலுவை அடிச்சு போட்டாங்க, கொண்டே விட்டாங்க, செத்து போனான்னு கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி வைராக்கியம் இருக்காரு. ஆண்டவர் பார்த்தார்,
நான் வந்து உயிரோட இருக்கன்னு நான் அவனை காட்டுவேன்னு சொல்லி சந்திச்சார். அப்படியே மாறிட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவர் தொட்டார். இதுல என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வாசிங்க. கலாத்தியர் 1, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். தாய் வயிற்றுல பிக்ஸ் பண்ணிட்டார், அழைச்சிட்டா இருக்கு. ஆனா நம்ம பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், சான்ஸே கிடையாது. பாரு, தம்முடைய குமாரனை நான் புரஜாதியத்திற்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டாக்க அவரை எனக்குள் வெளிப்படுத்த நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்குள் வெளிப்படுத்துவார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அதை உட்கார்ந்து எழுதி தியானிச்சு மற்றவர்களுக்கு போதிக்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்க கிருபை. சரி, ரைட். இதை தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம். பழைய வாழ்க்கையை குறித்து 22 வசனத்தில் பாருங்க. மேலும் யூதா தேசத்திலே உள்ள கிறிஸ்துவுக்குள்ள சபைகளுக்கு முகம் அறியும். என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது, ஒரு காலத்துல துன்பப்படுத்துறான்னு தெரியும். சரி, அடுத்த சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 அதிகாரம். பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கை மறக்கவே இல்லை. 1 அதிகாரம் 12 வசனம். இந்த பழைய வாழ்க்கையில் அப்படி ஒரே சபையை துன்பப்படுத்தணும். ஆனா அந்த சபையை கட்டி எழுப்பதற்கு அவராக தன் தட்டு கொண்டார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை கேட்பான். உண்மை உள்ளவன். ஆண்டவரை எதிர்பார்க்கிறது உண்மை. நல்லது, உண்மை முத்தமான ஊழியக்காரன். நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அதிகத்திலே உடனே அதிகாரியாக இருக்கும். உங்க இருந்ததுக்குள்ள எப்பவுமே அடிச்சுட்டு இருக்கும். 13 நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்தணும் கொடுமை செய்வனும் இருந்தேன். அப்படி இருந்தும் அறியாமையினாலே அவிசுவாசத்துல அப்படி செய்தேன். இறக்கம் பெற்றேன். இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் நல்லா தெரிஞ்சும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு வசனத்தை நான் சொன்னேன், அது எடுத்து நீங்க தேடி பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் பார்த்து ஒரு கேவலமா ஒன்று சொல்றாரு. நீங்க உலகம் முழுவதும் சுத்தி வந்து புறஜாதியான உங்க மார்க்கத்தை ஆக்கிறீங்க. அதாவது விக்கிரத்துல இருக்கணும் பிடிச்சி உங்க பிள்ளைய மாத்திட்டு அவனால சுமக்க முடியாத பாரத்தை மண்டையில் தூக்கி வச்சு. இதுதான் எனக்கு நடக்குது. சபைக்குள்ள வரும்போது எங்க சபைக்கு வந்திருக்காங்க, எங்க அங்கத்தினர் ஏதாவது தப்பு செஞ்சாங்களா, அது அறியாமையால் செஞ்சாங்க, அது ஆண்டவருக்கு அவங்களுக்கு உள்ளது. 14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசு மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட இது பரிபூர்ணமா இருந்துச்சு. அதுல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அதுல பிரதான பாவின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்னா, அப்படின்னு நித்திய ஜீவனை அடையும்படி சபைக்குள்ள வந்தாச்சா நித்திய ஜீவனை கடுப்பா. அங்க இருக்கிற விசுவாசம் அவங்க என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்றாங்க. சரி, அடுத்து சபைக்குள்ள வந்தாச்சா இப்ப இந்த பெந்தெகோஸ்து மக்களுக்காகத்தான் ஆண்டவர் இருந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. நான் அவங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு சொல்லி. நான் காட்டுறதுலாம் பைபிள் இருந்து காட்டுறேன், பைபிள் தனியா சொல்ல மாட்டேன். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பன், ஒரு சூப்பர்வைசர் கண்காணியாய் விரும்புகிறவன் வேலை செய்வது உண்மை. ஆகையால் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபை. சொந்த குடும்பம். இந்த பெந்தெகோஸ்து மக்கள் கல்யாணமே கட்டக்கூடாது. ஒருவேளை நீ கல்யாணம் கட்டிட்டியா, நீ அந்த கொண்டாட்டி கூட இருக்கக்கூடாது. அதாவது நான் வந்து ஊழியக்காரன் சொல்றேன், சபை மக்களை சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பார்? இவங்க பைபிள் இது இருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா, அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பாரெல்லாம் நற்சாட்சி பெற்றுக்கணும். நான் சொன்ன என்கிட்ட வந்து சொன்னார், அவர் அதோட நிறுத்துவாரா? எஸ்,
வெரி குட். லூக்கா 11:46. தம்பி நீங்க பார்த்து கொடுத்தது நல்லதான், ரைட்டு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வசனத்தை ஃபாலோ பண்ணிட்டு தம்பி சொன்னதை வாசிக்கணும். லூக்கா 11வது அதிகாரம் 46. வெரி குட். ஐயா இந்த வசனம் கிடையாது ஐயா சாமி. நீங்க உலகமெங்கு சுற்றி திரிந்து எப்படியாவது இந்த வசனம் கிடையாது ஐயா. சரி, நான் மெசேஜ் சொல்லணும். அதான் இருக்கு, நாங்கள் படிச்சிட்டேன். எழுதி பாரு. மத்தேயு 23வது அதிகாரம் 15. இதுதான் நான் சொன்ன வசனம். மாயக்காராக வேதபாரு பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படிக்கு இருக்கான், சும்மா அங்கே விட்டுருவேன் படி சமுத்திரத்தின் பூமியை சுற்றி திரும்புகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுது அவனை உங்களில் இரட்டிப்பான நரகத்துக்கு மகனாக்கு. நீ இதை செஞ்சா நீ நரகத்துக்கு போயிருவ, வீச வச்சிருந்தா நீ கொடுக்க மாட்டேன். சந்தோஷம். 23:15. சரி, நம்ம அந்த செய்தியை முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. தகுதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, இந்த வீட்டில் கூடுகிற சபைங்கிறதுக்கு நம்ம எந்த உதாரணம் பார்க்கணும்னா, பிலமோன் பக்கம் 297. இதுதான் வீட்டில் கூடியிருக்கிற சபை. இதுதான் நம்முடைய டாபிக். 2வது, பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேனக அறிவிக்கும் உங்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு இருந்து. உங்களுடைய வீட்டிலே கூடி, அன்னைக்கு தேவாலயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுறாங்க, ஒரு வெள்ள தலைகளை தொகை விட்டுறாங்க, அடிக்கிறாங்க. எல்லாரும் கையிலையும் வாட்ச் இருக்கு, இருக்காங்க, எல்லாத்துலயும் வாட்ச் இருக்கு, போன்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. அடிக்கிறது அவசியம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு பார்வை அடிக்கிறாங்க, உடனே நம்ம அங்க போகிறோம். ஆனா வீட்டில் கூடி வருகிற சபையில அந்த வீடுங்கிறத குறித்து நம்ம பார்த்து இதை முடிக்க போறோம். வீடு, வீட்டில் கூடி வருகிற சபை. வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15. வீட்டில் கூடியிருக்கிற சபைய ஆண்டவர் அந்த வீட ஒரு ஊமையா காட்டுறார். தாமதிப்பேன், ஆனால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையிலே நான் உனக்கு அறிவிக்கிறேன். இந்த வீடுங்கிறது சபையை குறிக்கிறது, வீடு கிடையாது. உனக்கு எழுதுவேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கும் தூணுக்கும் ஆதரவு. அப்ப சபையும் வீடும் ஒண்ணுதான், ரெண்டே மாற்ற முடியாது. இப்ப நீங்க தேவாலயத்துக்கு போனீங்கன்னா அது உங்க வீடு. எங்க சபை என் வீடு, அது என் வீடு. ரைட். இதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியமாறாமல் தேவனுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராயிருங்க. தேவனுடைய வீட்டா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். 21. அவர் மேலே மாளிகையா எல்லாம் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டணும். நம்ம எல்லாரும் சேர்த்து ஒன்னாக 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 அந்த ஆவிக்குரிய மாளிகைங்கிறது தேவனுடைய வீடு. சரி, இந்த வீட்டுல யார் எப்படி இருந்தாங்க மட்டும் பார்த்து முடிக்கிறது. எடுத்துக்கொள்ளாம எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் ஒரு தேவனுடைய வீடுனா அவர் வீடு கிடையாது, அந்த சபை. பெரிய 6 லட்சம் பேருக்கு நடுவில் அவர் உண்மையா இருந்தார். அதே போல இயேசுவும் தம்மை ஏற்படுத்தலுக்கு உண்மையா இருந்தார். வீட்டை உண்டு பண்ணியவர்கள் வீட்டை பார்க்கலாம் அந்த கனத்துக்குரியவர். அதுபோல மோசையை பார்க்கலாம் இவர் அதிக மகிமை.
உங்களுக்கு என்ன சொன்னேன், மோசே தான் அவங்களுக்கு பெரிய ஆளு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசையோட பெரிய ஆளு சொல்லி கொண்டு அந்த வீடுங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சபை, வீட்டில் கூடி வருகிற சபையை பற்றி நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.